Hello everyone. இந்த வீடியோவில் இமெயிலை வந்து நார்மலாக வந்துட்டு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டராக வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோல்டரை வந்து நாங்கள் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கே ஷோ பண்ணியிருக்க மாதிரி அட்டாச்மெண்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. சரி, ஓகே, இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபோல்டரே வந்து நான் வந்துட்டு ரேர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா இந்த எரர்லேருந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஒரு ஜிமெயிலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோல்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் ஃபீல்டு அப்படின்னு வருது. ஸோ எதனால் அப்படின்னா ஒரு ஃபோல்டராக வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஃபோல்டரை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு என்ன ரீசன் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா திஸ் ஃபைல் இஸ் 0 bytes, ஸோ இட் வில் நாட் பி அட்டாச்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டராக ஷேர் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வின்ரேர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வந்து வரும். இதில் வந்து நீங்கள் வந்து பிசியில் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின்ரேர் 64 பிட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு. அதே நீங்கள் வந்துட்டு மொபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வின்ரேர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா அதே ப்ராசஸ் தான் நீங்கள் எங்கேயும் பண்ணுவீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரை வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வின்ரேர்னு கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆட் டு ரேர்னு இருக்குது பார்த்திங்களா. இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃபோல்டர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேர் ஃபைல் எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அதே ஜிமெயிலில் வந்து ஷேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ எம் ஆன் த சைட் நான். இப்போ வந்து இந்த ஃபோல்டரை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆட் ஆகுது அட்டாச்மெண்ட்டில், ஜிமெயிலில் அட்டாச்மெண்ட்டில் இது வந்து ஆட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோல்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்துட்டு நான் ரேர் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம இப்போ வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு இங்கே வந்து ஆட் ஆகுது. சேம் இதே மாதிரி தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஒரு ரேர் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. தட்ஸ் இட். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வின்ரேர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண சொன்னேன். சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேணாம், டைரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து குயிக்காக முடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டமாக இருந்தாலும் சரி, உங்களோட மொபைலாக இருந்தாலும் சரி, கூகுள் ட்ரைவ்னு ஒரு அப்ளிகேஷன் ஆர் வெப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணாலும் சரி. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஆர் ஃபைல், நீங்கள் ஃபைலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோல்டராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டரை வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். வெயிட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து எடுத்துகிட்டேன், அப்லோட் பண்ணுறேன். ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரோட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு வந்து வரப்போகிறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பி லிங்க்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் கூட தான் காப்பி ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த ஷேருங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட்னு வரும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ரீச் ஆனாலுமே அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. எனி ஒன் வித் தி லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த லிங்க்கு வந்து கெட் பண்ணால் கூட அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கூட அவங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயிலில் போய்ட்டு இங்கே நான் வந்து இந்த லிங்க்கை வந்து இப்படி கூட ஷேர் பண்ணலாம், ட்ரைவ் லிங்க்காக வந்துட்டு. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் டைரெக்டாக லிங்க்கை வந்து எடுத்து கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். So that's it for today's video. Thanks for watching. I'll be on another interesting video. See you there.